காலை வணக்கம். அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. ஆமாங்க, ஒரு கிராமத்துல ஒரு சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தானா. அம்மா அப்பா இல்லாததுனால அவனுடைய அங்கிள் தான் அவனை பார்த்து கொண்டாராம். ஆனா ஒரு சூழ்நிலையில அவனுடைய அங்கிளும் அவனை கைவிட்டுட்டாராம். என்ன செய்யறதுன்னு தெரியாத சிறுவன் ஒரு பேக்கரியில போய் வேலைக்கு சேர்ந்தானா. ஒவ்வொரு நாளையும் ஜெபத்தோட துவங்குவானா, உண்மையாய் வேலை செய்தானா. அவனை சுற்றி இருந்தவங்க எல்லாம், நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுறியே, அந்த ஆண்டவர் உனக்காக என்ன செய்தார் என்று அவனை கிண்டலும் கேலியும் செய்தார்களாம். ஆனா அவன் எதையும் பொருட்படுத்தாம கர்த்தரை ஒவ்வொரு நாளும் உண்மையாய் தேடினானா, பொறுமையாய் இருந்தானாங்க. ஒரு நாள் இரவு அந்த சிறுவன் பேக்கரியை துடைத்து சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயதானவர் அந்த சிறுவனை சந்தித்தாராம். உன்னுடைய கனவு என்ன என்று கேட்டாராம். அதற்கு அந்த சிறுவன் சொன்னானா, ஒரு நாள் எனக்கென்று சொந்தமாக ஒரு பேக்கரியை நான் உருவாக்கணும், அந்த பேக்கரிக்கு வர ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வயிறார உணவு கொடுக்கணும்னு சொன்னானா. அடுத்த நாள் காலை சில பேப்பர்ஸோட இந்த பெரியவர் அந்த சிறுவனை சந்தித்தாராம். சந்தித்து சொன்னாராம், இது என்னுடைய பேக்கரி தான், இன்னையிலிருந்து இந்த பேக்கரி உன்னுடையது என்று சொல்லி அந்த பேப்பர்ஸ் அவனுடைய கரத்துல கொடுத்தாராம். அந்த சிறுவன் கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். ஆமாங்க, ஏளனமாய் பேசினவர்கள் முன்பதாக ஒரு பேக்கரி ஓனரா தலை நிமிர்ந்து நிற்பது மாத்திரமல்ல, அவன் நினைத்தபடியே ஏழை எளிய மக்களுக்கு வயிறார உணவு கொடுத்து சந்தோஷப்பட்டானா. ஆமாங்க, ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். உதவி செய்ய யாருமே இல்லை, எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. இது போதாதென்று ஏளனமாய் பேசுகிற மக்கள் ஒரு பக்கம். இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலையும் ஏசப்பா என்னை கைவிட மாட்டாங்கன்னு நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்கல்ல, உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய காத்திருப்பும் வீணாய் போவதில்லைங்க. அந்த சிறுவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் நடுவிலும் உங்க வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய போறாருங்க. விசுவாசிக்கிறவங்க இருதயத்துல கை வைத்து ஆமேன் சொல்லுவீங்களா? நம்பிக்கையோட இருங்க. எவரையும் மேன்மைப்படுத்த கர்த்தருடைய கரத்தினால் ஆகுங்க. ஆமாங்க, அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மேன்மைப்படுத்த போறாரு. தைரியமா இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே, அப்பா, கடினமான சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போனாலும் என் ஏசப்பா என்னை கைவிட மாட்டாரு, என் ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வாரு என்று ஆண்டவரை நம்பிக்கையோட காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுடைய பொறுமை, நம்பிக்கை, காத்திருப்பு வீணாய் போக கூடாது ஆண்டவரை. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் நடுவிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக ராஜா. ஏளனமாய் பேசப்பட்ட இடத்திலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நிமிர பண்ணுவீராக தகப்பனே. கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நீ செய்ய போகிற அற்புதத்திற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.